பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம வந்து நெட் கிளாத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஜரி த்ரெட் இப்படி எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாக செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு போகலாம். நார்மல் செயின் ஸ்டிச் தான். நான் உங்களுக்கு ஸ்லோவாக தான் போட்டுட்டு வரேன். பிகினராக இருக்கிறவங்களும் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்லோவாக தான் நான் போட்டுட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். நெட் கிளாத் நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் நெட் கிளாத் வச்சு எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு, எல்லோரும் போட்டுக்க டிசைனே போடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குமே நம்ம பார்த்திங்கன்னா துலிப் நீடல் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம நெட் கிளாத்துக்கும் அந்த இது வரணும், கீழே அந்த கிளாத்துக்கும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் கிளாத்து. ஸோ இந்த செயின் ஸ்டிச் போடுறப்போ இந்த ஃபேப்ரிக்கில் நம்ம வந்து இப்படி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுக்க வேண்டியது வரும். ஸோ இதுக்கும் வந்து நம்ம துலிப் நீடல் தான் நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அதுவே வந்து அயன் நீடலில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ராங்கான இது இழுக்கிறதுக்கு அந்தளவுக்கு முடியாது. ஸோ கொஞ்சம் ஹெவியாக கொடுத்து நம்ம வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்குக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா துலிப் நீடல் தான் பெஸ்ட்டு. ஸோ துலிப் நீடலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு டிப் சொல்லி தான் வந்து எல்லாமே போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஷோ பண்ணுறேன். இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு நாட் போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே வந்து ஒரு ஃப்ளவர் ட்ராயிங் பண்ணுறப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த நடுவில் இருக்கிற அந்த சர்க்கிள் தான் எப்போயுமே வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த சைட் பார்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதில் நம்ம ஒரு நாட் போட்டு எடுத்துக்கலாம். நாட் போடுறது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போவுமே ஒரு டைம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஏன்னா வீடியோ லென்த்தாக போகும், அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஷோ பண்ணுறதில்ல. பாருங்கள், அதெல்லாம் நாட் பண்ணிடுறோம். அதுவும் வந்து இந்த மாதிரி ஜரி த்ரெட்டில் போட்டது ரொம்பவே ஈஸி. இப்போ இதெல்லாம் சர்க்கிள் பண்ணுற மாதிரியும் நம்ம அதே மாதிரி அந்த ஜரி த்ரெட்டில் போட்டுட்டு வரணும் டிசைன் அவங்களுக்கு. அதே மாதிரி இங்கே உள்ளே இருந்து நம்ம எடுக்கணும். இந்த இதுக்கு எடுக்கிறப்போ இங்கே உள்ளே இருந்து எடுங்க எப்பயுமே. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டிச்சஸ் எல்லாமே உள்ளே இருந்து இப்படி எடுங்க. ரொம்ப லாங் ஸ்டிச்சஸாக போடாமல் இவ்வளோ இந்த கொஞ்சம் கிட்ட நெருக்கமாக போட்டால் நல்லாயிருக்கும். லாங்காக போட்டோன்னா குயிக்காக வேலை முடிஞ்சிடும், பட் அந்தளவுக்கு ஃபினிஷிங் நல்லா வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதே மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இது போடுறப்பையும் இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. ஒரு நாட் போட்டிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் பர்ஃபெக்ஷன் எல்லாமே நல்லா வரும். ஸோ ஒரு நாட் போட்டு எடுங்க. இந்த இடத்துல இந்த இடத்துல வரப்பெல்லாம் ஒரு நாட் போட்டாங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், உங்களுக்கு ரிமூவ் ஆகாமல் இருக்கும், அந்த ஃபினிஷிங்குமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி அந்த கொண்டு வரப்பெல்லாம் கரெக்டாக அந்த பர்ஃபெக்ஷனில் கொண்டு வாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா வந்து அந்த பார்க்குறப்ப அந்த ஃப்ளவர் லுக்கு வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. கரெக்டாக அந்த இது பண்ண மாதிரி கொண்டு வாங்க கரெக்டாக. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக அந்த இடத்துல
கொஞ்சம் டீப்பாக டிஃப்ரெண்ட்டில் இந்த பள்ளம் வந்த மாதிரி கொண்டு வந்து கரெக்டாக அந்த இடத்துல கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மாதிரி வரும் பாருங்கள், கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டு அப்படியே போட்டு போட்டோன்னா அந்த அந்த லுக்கு வந்து நம்மளுக்கு வராது. கரெக்டாக பார்த்திங்கன்னா தெரியும், ஏதோ நம்ம ஃப்ளாட்டாக அந்த ஃப்ளவரை போட்ட மாதிரி இருக்கும், அந்த லுக்காக வந்த மாதிரி இருக்காது. பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் மேடாக வரும். ஒரு சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் அப்படியே ஃப்ளாட்டாக கொண்டு போகிறத விட கொஞ்சம் லைட்டாக சின்ன சின்ன ஸ்டிச்சஸ்ஸு போட்டு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு க்யூட்டான ஒரு லுக் கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், இந்த இடத்துல கரெக்டாக டவுன் வந்து இப்படி வரும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே நம்மளுக்கு. நான் இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு